பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு அருமையான வசனம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகார் ஆபிரகாமால் கைவிடப்பட்ட போது சாராலும் ஆபிரகாமும் அவளை போன்னு சொன்னக்கப்புறம் ஆபிரகாம் கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுத்து ஆகாரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆகார் பிள்ளையை தூக்கிட்டு வனாந்திரத்தில் நடந்து வரும்போது பிள்ளை என்ன பண்ணுது? அழுகுது. அப்போ அவளுடைய பிள்ளையோட அழுகை சத்தத்தை அவளால் கேட்க முடியாமல் பிள்ளைய ஒரு இடத்துல வைத்துட்டு அவள் என்ன பண்ணுறா? அழுறா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு நீருற்று, அது ஒரு பாலைவனமான இடமா இருக்கலாம், ஆண்டவர் அங்கே ஒரு நீருற்றை உண்டாக்கி அதை உண்டாக்குனதுக்கப்புறம் அவளுடைய கண்களை திறக்கிறார். ஆகாருடைய கண்களை திறந்தக்கப்புறம் தான் அவளால் அந்த நீருற்றை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அதை பிள்ளைக்கு கொடுக்குறா. நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம். ஸோ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பல பிரச்சனையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஆகாரை போல் நீங்கள் அழுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்காக ஒரு துறவை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளுடைய ஸ்கூலில் ஃப்ரைடே ஆனால் சம் ஸ்பெஷல் ஃபுட்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ணாங்க? பிரெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அதை வாங்க என்கிட்ட காசு இல்லை. என்னோடய தேவைகளை என்ன பண்ணுவேன்? என்னோடய பெற்றோர்கிட்ட சொல்லி அது வேணும் அப்படின்னு வாங்குவேன் நான். ஸோ அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறது? போய் வாங்கணும், என்கிட்ட காசு இல்லை. அப்போ என் பிள்ளை சொல்லுது, அம்மா இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்னோடய ரூமில் கதவை சாத்திட்டு நான் பயங்கரமாக அழுதேன். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக தானே இருந்தேன், ஒரு பிரெட்டு வாங்கக்கூட என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அழுத போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. உன்னுடைய எதிர்பார்ப்பு என் மேலே கிடையாது. உன்னுடைய எதிர்பார்ப்பை என்னுடைய அம்மா தருவாங்க, அப்பா தருவாங்க, என்னோட அண்ணன் தருவான், என்னுடைய உற்றார் உறவினர் தருவாங்க. உன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மற்றவர்கள் கையில் இருக்கிறனால உனக்கு அது கிடைச்சிருது. நீ என்ன பார்க்கல, என்ன பார்த்து நீ கேட்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த நிமிடம் நான் முடிவெடுத்தேன், அப்பா நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அழுது நான் ஜெபிச்சேன். ஜெபிச்சு முடிச்ச ஒரு இடத்துல நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு சம்பளத்தை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. நான் ஜெபிச்சுட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது ஜெபிச்சுட்டு நான் ஜெபத்தை முடிக்கிறேன். எனக்கு கால் வருது அந்த இடத்துல இருந்து, உன்னுடைய சேலரி இவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த நாளை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. நான் ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு மற்றவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? அவர்கிட்ட நான் கேட்கணும். அதுலேருந்து என் வாழ்க்கையில் நான் எந்த கஷ்டமும் நான் படாதபடி ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? எல்லா தேவைகளையும் என்னோட பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சேன். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே எனக்கு ஏதாவது ஒரு மூலயமா அந்த மணி வர வைப்பாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வாங்க. நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆகாரை போல், அப்பா என்னால் முடியலப்பான்னு உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் அறை கதவை மூடிக்கொண்டு கதறி அழுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அன்னைக்கு அந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நான் சேலஞ்சாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் வனாந்திரத்தில் நீருற்றை உண்டாக்குகிறவர். ஆகாருக்கு உண்டாக்கினவர் உங்களுக்கு உண்டாக்க மாட்டாரா? கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த அற்புதம் செய்வார். ஒரு அருமையான பாடல் உண்டு. தேவையெல்லாம் சந்திக்கும் தேவன் யெகோவாயிரே, வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. என் கண்கள் அதை பார்க்கவில்லை, காதுகள் அதை கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை, நீர் எனக்காய் செய்திட்டிரே. கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஒருவேளை ஆகாரை போல ஆண்டவரே கண்ணீரோடு அவங்க அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆகாருக்கு வனாந்திரத்தில் ஒரு துறவை உண்டாக்கின தேவன் இவர்கள் வாழ்க்கையிலையும் அப்பா அந்த வனாந்திரமான இந்த சூழ்நிலையில் ஒரு நீருற்றை உண்டாக்கி அவனுடைய கண்களை நீங்கள் திறந்தருள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.